இயற்கை அமைதியா இருக்குன்ட்டு நம்ம எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. இயற்கை ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சதுன்னா, மனுஷங்களுடைய நிலைமை ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள நாம இதுவரையும் பார்த்துட்டு வந்தாலுமே கூட, இப்ப நடந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல ஏற்பட்ட இந்த மேக வெடிப்பினால ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அந்த அபாயம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கும்போதே நமக்கு பதபதைக்குது பாருங்களேன். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்துல அமைந்துள்ளது தான் கீர்கங்கா நதி. ரொம்ப பிரபலமான நதியான இத பார்க்கறதுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றது இங்க ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயம். இந்த பகுதியின் அருகே தாராளி என்னும் கிராமம் இருக்கு. மலை அடிவாரத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்துல உள்ளூர்வாசிகள் வசிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, சுற்றுலா பயணிகளுக்காக பல ஹோட்டல்களும் பல தங்கும் விடுதிகளும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால இந்த இடம் பொதுவாகவே ஃபேமஸான இடமா பார்க்கப்படுது. இந்நிலையில கீர்கங்கா பகுதியில திடீர்னு மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு பாருங்களேன். இதன் காரணமா அங்கு மிக கனமழை பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால தாராளி கிராமத்தில் இருந்த பல வீடுகளும் ஹோட்டல்களும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்கு. எதிர்பாராத இந்த சம்பவத்துல 60க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் மாயமாகிட்டாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெள்ளத்துல பலியானோரின் எண்ணிக்கை இன்னும் கூட அதிகரிக்க கூடும் சொல்றாங்க. சில தகவல்கள் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவை இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இந்நிலையில அதிக கனமழை மற்றும் வெள்ளத்துல சிக்கி 10க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே தேடும் பணியில அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்ற தகவலும் வெளிவந்திருக்கு. பாருங்க, இயற்கை ருத்ர தாண்டவம் ஆரம்பிச்சதுன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம். அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போதே நமக்கு எப்படி பதைக்குது பாருங்களேன். காட்டாற்று வெள்ளம் அப்படியே அடிச்சுட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய பில்டிங், அங்க ஜனங்க ஓடுறாங்க. இதெல்லாம் அந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது அப்படியே அந்த வெள்ளம் எல்லாத்தையுமே முக்கடிச்சிட்டு எல்லா பில்டிங்குமே கூட அடிச்சுட்டு போகுது. அப்ப எவ்வளோ ஃபோர்ஸா, எவ்வளோ வேகத்துல, எப்படி கர்ஜனையோடு வருது பார்த்தீங்களா? இயற்கைனா இதுதான் அப்படின்றதுக்கு பெரிய விஷயம்தான் இது. பார்ப்போம், இதுல எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தி கூடிய சீக்கிரத்துல வெளிவரும். Beta